ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். நீங்கள் யூஸ்வலாக வந்து ஆரி ஒர்க் வெறும் செயின் ஸ்டிச்சில் மட்டும் போட்டுட்ருக்கீங்க பீட்ஸ் வச்சு அப்படின்னா இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஈஸியாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் அப்படின்னா ஒரு 1000 பட்ஜெட்குள்ளேயே நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து முடிச்சிடலாங்க. என்னென்ன மெட்டீரியல்ஸ் ஆகும், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எல்லாமே நான் வந்து இந்த டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 லைன் வந்து ஜரி த்ரெட் போட்டுக்கோங்க. ஜரி த்ரெட்டு போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அது அந்த ஸ்டோன் பேர் வந்து ஃப்ரேம் குந்தன் ஸ்டோன். அந்த ஃப்ரேம் குந்தன் ஸ்டோனை கரெக்டாக ஒரு இன்ச் கேப்லேயும் நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் 1 இன்ச் கேப் விட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டோன் ஒட்டிடுறேன். இந்த ஸ்டோனை சுற்றியும் 3 இடத்துல கட் பீடு கூட சுகர் பீடு, அது கூட வந்து சம்கி 3யும் போட்டுக்கிறேங்க. அந்த வீடியோ மட்டும் எடுக்க மறந்துட்டேன். அதனால் நான் முடிஞ்சால் வேறு எதுலையாவது கூட ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோவை மறுபடியும் போட்டேன்னா இந்த 3யும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வீட் பீடு எடுத்துக்கணும், ஒரு சுகர் பீடு எடுத்துக்கணும். வீட் பீடையும் சுகர் பீடையும் வந்துட்டு நீங்கள் அதோட 2 சைட்லேயும் வச்சிடணும். இதெல்லாம் நான் வந்து எதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா உட்டன் நீடில் தாங்க நான் ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு வந்து உட்டன் நீடில் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் இல்லை எனக்கு அயர்ன் நீடிலில் தான் நான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து அயர்ன் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 நீடிலுமே யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து உட்டன் நீடில் வந்து பெஸ்ட்டாக இருந்ததுங்க. இதுக்கு எடுத்திருக்க த்ரெட்டு பார்த்திங்கன்னா நார்மலான மெஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம ப்ளவுஸ் கலர் என்னவோ அந்த கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே எக்ஸஸாக தெரிகிற த்ரெட் கலர் தெரிஞ்சாலும் உங்களுக்கு சேம் கலராக இருக்கிறதுனால பெருசாக வித்தியாசம் தெரியாதுங்க. எப்படி லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு, அடுத்தது ஒரு வீட் பீடு, இந்த மாதிரி தாங்க நீங்கள் லோட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து பட்ஜெட்டில் ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அட் சேம் டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும், லைன்ஸ் வேண்டாம், யூஸ்வலாக நிறையா லைன்ஸ் போட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் போட்டாங்கன்னா ஒரு லுக்காக இருக்கும். அந்த மாதிரி சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டான லுக் வந்து அந்த டிசைன் கொடுக்குங்க. இதில் வந்து புட்டாஸ் வந்து கஸ்டமர் நிறையா கேட்டிருக்காங்க. அதனால் நான் வந்து பேக்லேயும் ஹேண்ட்லேயும் நிறையா புட்டாஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த கொஞ்சம் கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாரியும் ப்ளவுஸும் சேம் கலர், அதே கலர், இதே ப்ளூ கலர் அப்படின்றதுனால நான் ப்ளூ கலர்லேயே வந்து த்ரெட் எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்காக. நீங்கள் வந்து வேறு கலர் அப்படின்னா நீங்கள் அந்த கலரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 தடவை எடுக்கணுங்க நூலை. 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீடிலில் போடும்போது 8ஆக கிடைக்கும். நீங்கள் நல்லா பெரிய நீடிலாக எடுத்துக்கோங்க. பெரிய நீடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக த்ரெட் வந்து உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீடில் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒரு சம்கி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சம்கி ஆட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே வந்து நாட் போட்டிருக்கேன். நான் அதில் வந்து எத்தனை ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளோட விருப்பம் தாங்க. இந்த ட்விஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து எவ்வளோ பெருசு வேணுங்கிறோமோ அதை நம்ம முடிவு பண்ணிக்கிறது. நான் வந்து இன்றைக்கி 3 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொட்டேட் பண்ணியிருக்கேங்க ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு. நீங்கள் சப்போஸ் நூலை வந்து 16ஆக எடுத்தீங்க, எடுக்கும்போது 8ஆக எடுத்து அதை நீடில்குள்ளே போடும்போது உங்களுக்கு 16ஆக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா மொத்தமாக வந்துடும். நான் கம்மியான நூல் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து 3 தடவை ரொட்டேட் பண்ணாதாங்க எனக்கு இவ்வளோ பெருசு கிடைக்கிது. அதே மாதிரி நூலை நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க. ஒரு பிகினர்ஸாக இருக்கும்போது ரொம்ப நூல் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை போட்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். நடுவில் நிறையா சிக்கு விழுந்துடும், இல்லை நடுவில் மாட்டிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக நூல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டுலாம் போடும்போது நூலை மேலே எடுக்கும்போது கடைசி வரைக்கும் வந்துருச்சா அப்படின்னு கொஞ்சம் இழுத்து பாருங்கள். ஏன்னா பாதியிலே கீழே போய் ஸ்ட்ரக் ஆகிருக்கும் நிறையா நூல். நீங்கள் அந்த மாதிரி கீழே பாதி நூல் விட்டுட்டு போடும்போது உங்களுக்கு கீழே ஃபுல்லாக லூஸ் ஆன மாதிரி இருக்கும் த்ரெட்டு. சம்டைம்ஸ் வந்து பார்க்காம முடிச்சு போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து மேலேயும் லூஸ் ஆகிடுங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடும் ஒரு 3mm பீடும் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அதே மாதிரி நாட்லாம் போடும்போது அதாவது என் நாட்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியில் தெரியாத மாதிரி உள்ள, அதாவது இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது இல்லைங்களா,
இப்போ நான் மேலேருந்து எடுத்துக்கிட்டேன். எடுத்து இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டிருக்க இடத்துல தான் நான் வந்து நாட் போட போகிறேன். அதனால் வந்து த்ரெட் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. இதுவே நீங்கள் மேலே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து த்ரெட் வந்து விசிபிளாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. சின்னதாக கண்டிப்பாக இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணியும் பாருங்கள். ப்ளவுஸில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டிங்கன்னே தெரியாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பக்கம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைட் திருப்பி ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு பிரியாமல் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் அந்த நாட் போடும்போது கரெக்டாக போடல அப்படின்னா அந்த ஹோல் வழியாக உங்களுக்கு த்ரெட் வந்து வெளியில் வந்துடும். அதனால் நீங்கள் ஆப்போசிட் சைடில் திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து வெளியிலே வராதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து புட்டாஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இப்போ புட்டாஸ் தாங்க நான் ஆட் பண்ண போகிறேன். புட்டாஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் 2 வச்சுக்குவேன். அடுத்தது 1 அல்லது 1.5 இன்ச் கேப்பில், 1 இன்ச் கேப் கண்டிப்பாக வர மாட்டேன், 1.5 இல்லைன்னா 2 இன்ச் கேப்பில் அந்த 2 புட்டாஸ்க்கும் நடுவில் ஒரு புட்டா அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அடுத்தது இப்போ சென்டரில் ஒரு புட்டா போட்டோம் அப்படின்னா ரைட் சைட்லேயும் 2 வரணும், லெஃப்ட் சைட்லேயும் 2 வரணும். அந்த மாதிரி நான் போட்டுருவாங்க. அப்படி போட்டோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். நான் புட்டாஸ்க்கும் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீட் பீடு, சுகர் பீடு, 3 mm பீடு, இந்த 3 தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து ஃப்ரேம் குந்தனே வந்து நான் ஒட்டிட்டேன். சேம் டிசைனே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சுகர் பீடும் ஒரு வீட் பீடும் போட்டாச்சு. அடுத்து குட்டியாக ஒரு லாக் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்தது மறுபடியும் மேலே போங்க. அப்படியே நீங்கள் லாக் போடாமல் மேலே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு தடவையும் குட்டி குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நாட் இல்லைங்க லாக்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் சமிக்கி கூட யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட் ஆஃப் ஹேண்டுக்கெலாம் சமிக்கி யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ரொம்ப யூஸ் பண்ணோம்னா சப்போஸ் ஏதாவது மாட்டுச்சுன்னா இந்த சமிக்கியில் மாட்டோம் அப்படின்றதுனால நான் ஹேண்டுக்கெலாம் வைக்கலை. கீழே பார்டருக்கு மட்டும் தான் நான் வச்சுருந்தேன். அடுத்தது வந்து நான் க்ளூ தாங்க எடுத்திருக்கேன். க்ளூ பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி அதில் ஸ்டோன்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் பேருக்கு டவுட்ஸ் இருக்குங்க. நீங்கள் கீழே வந்து எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்க காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் நான் பார்த்துருந்தேங்க. அவங்களுக்காக தான் இந்த இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். எண்டில் பின்னாடி பக்கமாக திருப்பிட்டு எக்ஸஸாக நம்ம நூல்லாம் விட்டுருப்போம் இல்லைங்களா, ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டது, செயின் ஸ்டிச் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா நாட் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 டைம்ஸாவது போட்டிருக்கேன். 4 டைம்ஸ் போட்டுட்டு கொஞ்சமாக ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க. லைட்டாக கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வெளியில் த்ரெட் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நல்லா முடிச்சு போட்டுருங்க. 2 அல்லது 3 தடவை முடிச்சு போட்டுருங்க. இதாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணாலும் பேக்கில் வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி நாட் போட்டு பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருந்தால் தான் நம்மளுக்கு லூஸ் கொடுக்காம பிரியாமல் இருக்குங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் முடிச்சு என் பண்ணியிருக்கோன்றது இந்த 2 முடிச்சு இருக்கு இல்லைங்களா, அது ப்ளஸ் புட்டாஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரியாமல் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. பின்னாடி கம் போட்டால் முன்னாடி அசிங்கமாக ஃபுல்லாக எல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரே நிமிஷத்தில் வந்து ட்ரை ஆகிடும். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸஸாக வரும். இப்போ பாருங்கள், இதில் வந்து எக்ஸஸாக எதுவுமே இருக்காது. இதாங்க இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். இந்த ப்ளவுஸை நம்ம வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் வந்து சென்னைக்கு தாங்க கொரியர் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இது. அவங்களும் போட்டுட்டு ஃபிட்டிங்லாம் பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட்குள்ளே ஆரி ஒர்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை வந்து வீடியோஸ் எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இல்லை இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஆரி ஒர்க் பற்றின காமனாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ப்ரூச்சஸ் ஆரி ஒர்க் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து கமெண்ட்டில் பண்ணலாங்க. நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.